காரக்குழம்பு வச்சுட்டு கோஸ் பொரியல் அத்தை, மிளகு ரசம், தயிர் இருக்குது, அப்பளம் பிடிச்சிடறேன் அத்தை. போகிறோம்ல, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் உளுத்த வடை சுட்டுடுவேண்ணா. நிஷா வந்திருக்கிறா, சாப்பிடுவான். வடை ஈவினிங் பண்ணிக்கலாமே அத்தை? சரிம்மா, ஈவினிங் வடையும் கொஞ்சம் கேசரியும் பண்ணிவிடு. நீ எவ்வளோ நேரம் ஆகுமா சமைக்கிறதுக்கு? நான் ஒரு 1/2 hour முடிஞ்சிடும் அத்தை. சரிம்மா, ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுமா. நீங்கள் போய் உட்காருங்க அத்தை, உங்களுக்கு மாமாவுக்கும் காஃபி எடுத்துன்னு வரேன். சுகர் 300 வச்சுக்கின்னு கேசரி பண்ண சொல்லி சொல்கிறாங்கப்பா. யாருமா? எங்கள் மாமியார் தான். 300 இருக்குது சுகர் அவங்களுக்கு. இப்போ கேசரி வேணுமா, பேத்தி வந்திருக்கான்ட்டு கேசரி பண்ண சொல்லி சொல்கிறாங்க. பண்ணமா, எல்லாருக்கும் நாக்கு செத்து போய் கிடக்குது, சாப்பிடலாம். உங்ககிட்ட போய் சொன்னோன்னே நான், அவங்களுக்கு மேலே நீங்கள். மாமா, அத்தைக்கு என்ன லெவலில் இருக்குது சுகரு, அவங்க கேசரி பண்ண சொல்லி கேட்குறாங்க மாமா. ஏய், என்னக்காடி நான் கேட்டேன், நிஷா வந்திருக்கா, அவள் சாப்பிட்டு வந்தானே சொன்னேன் நான், என்ன போய் மாட்டி விட்டியடி? என்னது கேசரி பண்ண சொல்லி சொன்னாடா? எதுக்கு? ரஞ்சி, நீ ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காரு டாக்டர். ஸ்வீட் கேட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். நீ நான் எனக்கு வசம் கேட்கலங்க, நிஷா வந்திருக்காளேன்னு தானங்க சொன்னேன் நான். அவள் சாப்பிட்டு வச்சு நீ சாப்பிடலான்னு பார்க்குறியா? நீ கேசரிலாம் பண்ணாதம்மா நீ. மாமாண்ணா மாமா தான், மாமாவுக்கு தான் எனக்கு என்னை பற்றி தெரியும். மாமாவுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு புரியும். உங்களுக்குலாம் தப்பாக தான் தெரியும். நான் ஒன்றும் சொல்லலடி உன்ன. சரி சரி, ஓனா போட்டுன்ட்டு கேசரி பண்ணு, எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குது. என்ன சொன்னீங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்களா? ஐயோ தப்புதாம்மா நான் சொன்னது, என்ன அடிக்காதம்மா. பூண்டு காரக்குழம்பும் சுட்ட அப்பளத்துக்கும் சூப்பராக இருந்தது. மோர் சாத்துக்கும் பூண்டு குழம்புக்கும் காம்பினேஷன் சூப்பர் சூப்பர் மாமி. நல்லா ஒரு பிடி பிடிச்சேன் இன்னைக்கு நான். விஜி நல்லா சமைப்பா இல்ல, அதுதான் நல்லா டேஸ்டா இருக்குது. எங்கள் அம்மா அவங்களுக்கு அல்சர்னு சொல்லிட்டு எனக்கு காரத்தை காமிக்க மாட்டாங்க. வெறும் பருப்பு சாதம், பால் சாதம், சாம்பார் சாதம்ட்டு காரமே காமிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நல்லா காரக்குழம்பு சூப்பராக ஒரு பிடி பிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம்டி, குழம்பு நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கு. குழம்பு சாதம் சாப்பிட்டேன் இல்லைம்மா, காரம் தெரியாத இருக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோமா. சரி தாத்தா, எடுத்துக்கிறேன் தாத்தா. மேற்கொண்டு என்னம்மா பண்ண போற நிஷா? ரிசர்ச் தான் பண்ணலான் இருக்கேன் தாத்தா. எதை பற்றிக்கா? எல்லாம் ஏலியனை பத்தியா தான் இருக்கும். அது எப்படி தாத்தா கரெக்டாக சொல்கிறீங்க ஏலியனை பற்றின்னு சொல்லிட்டு? உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா ஒரு ஃப்ளூக்ல தாம்மா சொன்னேன். கீதா, என் செல்லில் சார்ஜ் இல்லை, கொஞ்சம் சார்ஜ் போடுறியாம்மா? சரிக்கா போடுறேன்க்கா. செல்லுக்கு சார்ஜ் போடுறது தெரியும், மனுஷனுக்கு சார்ஜ் போடுறது தெரியுமாங்க உங்களுக்கு? அதே நாடி மனுஷனுக்கு சார்ஜ் போடுறது? செல்லுக்கு 2 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும், ஆனால் மனுஷனுக்கு 8 மணி நேரம் சார்ஜ் போடணும். அதே நாடி 8 மணி நேரம் சார்ஜ் போடணும். நமக்கு என்ன ஃப்ளக் பாயிண்ட்டாக இருக்குது? நம்ம நைட்டில் தூங்குறோம் இல்லைங்களாங்க, அதுதாங்க சார்ஜ். மனுஷன் 8 மணி நேரம் தூங்குனாதான் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மறுநாள் ஃபுல்லாக அவன் வேலை செய்யறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுதான் சார்ஜ்னு சொன்னேன். சார்ஜ் தூக்கம்னு சொல்லிட்டீங்க, அப்போ நெட்டுன்னா எது? இப்போ சாப்பிட்டீங்களே சாப்பாடு, பூண்டு காரக்குழம்பு, சுட்ட அப்பளம், மோர் சாதம், அதெல்லாம் தான் நெட்டு. ஆமாம் கீதா, நமக்கு சாப்பாடு நெட்டு மாதிரி, சார்ஜ் தூக்கம். செல்லுக்கு நெட்டும் வேணும் சார்ஜும் வேணும், நமக்கும் சாப்பாடும் வேணும் தூக்கமும் வேணும். இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நைட்டில் நான் எக்ஸாம் டைமில் கண்ணு முடிச்சு படித்தேன்னா எனக்கு காலையில் தலைவலி வந்துடுது. அது இதனால தானா? நம்மளுடைய சார்ஜ் எனக்கு சரியாக கிடைக்காதனால தான் எனக்கு தலைவலி வருதா? ஆமாம் கீதா, நல்ல தூக்கம் தூங்குனாக்கா எந்த வியாதியும் வராது. தூக்கம் சரியில்லைன்னா எல்லாம் வரும், தலைவலி வரும், வயிற்று வலி வரும், ஜீரணம் ஆகாது, எல்லாம் வரும். அதுக்கு தான் காலையில் எழுந்துக்கணும், சீக்கிரமாக போய் படுக்கணுன்றது பெட்டுக்கு. நிம்மதியாக தூங்குறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இன்னமும் ஐடியா, செல்லில் நெட் இல்லாதவனும் கையில் துட்டு இல்லாதவனும் தான் நிம்மதியாக தூங்குவாங்க. இதுதான் இன்னைய ட்ரெண்டு. சூப்பராக சொன்ன கீதா. தாத்தா இதெல்லாம் என்ன தாத்தா ஓலச்சுவடி மாதிரி இருக்குது? ஆமாம்மா, இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. இதெல்லாம் தமிழில் தான் எழுதியிருக்குது, ஆனால் நமக்கு படிக்க தெரியாது. இதை படிக்க தெரிஞ்சவங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுத்து தான் படிக்கலாம். இது என்ன உனக்கு உதவுமா பாரு நீ பண்ணுற ஆராய்ச்சிக்கு. ஆமாம் தாத்தா, நல்லா ஹெல்ப் பண்ணீங்க நீங்கள். இதில் ஏதாவது இருக்கும் நமக்கு தேவையானது. நம்ம அந்த படிக்க தெரிஞ்சவங்களை தேடி போகணும் தாத்தா. எங்கே இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா எனக்கு. நம்ம போய் அவங்கள போய் பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது என்ன தெரிஞ்சுன்னு வரலாம். நானும் வரட்டுமாக்கா? நீ எதுக்குமா? நீ படிக்கிற வேலையை பாருமா. நீ அவள் தான் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொன்னான், அதனால தான் சரி எதுனா இதில் இருக்குமா என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு. உனக்கு எதுக்குமா இந்த வேலையெல்லாம்? நீ படிக்கிற வேலையை பாருமா. வணக்கங்க ஐயா.
இந்த ஓலைச்சுவடி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. இதை கொஞ்சம் நீங்கள் படித்து சொல்லணும் எங்களுக்கு. அதுக்கு தான் உங்களை தேடி வந்திருக்கோம். இதை படித்து சொல்கிறேன் இப்போவே. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறது. அப்படி என்னங்க இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு? Lotus Beauty Parlor offers lice and nits service. 99% result in first session, pain-free, chemical-free, clear hair and scalp. What client says, from the moment I walked into studio, I knew I was in for a treat. The atmosphere exuded elegance and the staff greeted me warmly. My stylist transformed my unruly locks into a stunning, easy-to-manage style that's been turning heads ever since. I've finally found my go-to salon. For appointment, contact us. வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள்லாம் வேற்று கிரகத்துக்கு போயிருக்கிறாங்க. கட்டாயம் திரும்பி வருவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. என்னது? நம்ம முன்னோர்கள்லாம் வேட்டு கிரகத்துக்கு போயிருக்காங்களா? திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்காங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க சொன்னாங்க? ஓலைச்சுவடியை படிச்சு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஆமாம்ப்பா, என்னப்பா சொன்னாங்க? நாங்களாம் ரொம்ப ஆவலாக இருக்கோம் கேட்கறதுக்கு. சொல்கிறேன்டா, இந்த ஓலைச்சுவடி நம்மளோட பொக்கிஷன்டா இது. நம்மளோட முன்னோர்கள்டா இது. என்ன மாமா சொல்கிறீங்க? நம்ம முன்னோர்களா? ஆமாம் மாமி, நம்ம முன்னோர்களை பற்றி தான் இதில் சொல்லியிருக்குது. நம்ம முன்னோர்களுக்கும் வேட்டு கிரகவாசிகளுக்கும் அப்போவே நல்ல தொடர்பு இருந்திருக்குதுடா. எப்படிப்பா நல்ல தொடர்புனா? வேட்டு கிரகவாசிகள் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க தாத்தா? வேட்டு கிரகவாசிங்க வந்து போயிருக்கிறாங்களா நம்ம வீட்டுக்கெல்லாம்? நம்பவே முடியலையேங்க. ஆமாம்மா, வேட்டு கிரகவாசிங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் அங்கே போகிறதும் வரதுமா இருந்திருக்கிறாங்க. கடைசியாக நம்ம முன்னோர்கள் வந்து வேட்டு கிரகத்துக்கு போய் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அதில் நிச்சயம் திரும்பி வருவோம் நாங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. என்னங்க மாமா சொல்கிறீங்க? நம்ம ரிலேஷன்லாம் வேட்டு கிரகத்துக்குள்ள இருக்காங்களா? திரும்பி வருவாங்களா? நம்பவே முடியலையே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மாமா. இவ்வளோ நாள் இந்த ஓலைச்சுவடி எங்கே இருந்தது? எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? அதுதாம்மா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்னு சொல்கிறது. இப்போ தான் வந்திருக்காங்களோ என்னவோ தெரியல வேட்டு கிரகத்துலேருந்து நம்ம முன்னோர்கள்லாம். அதனால தான் நமக்கு இப்போ அந்த ஓலைச்சுவடியை எடுக்கணுன்ற அவசியம் வந்திருக்குது. எல்லாம் இந்த நிஷாவால் தான் நடக்குது. அக்கா, இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? நம்ம முன்னோர்கள்லாம் பூமிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? அவங்களே நமக்கு வழி காமிப்பாங்கம்மா. இவ்வளோ நாள் இல்லாத இந்த ஓலைச்சுவடி வந்து எனக்கு உதவுதுன்னு சொன்னால் அவங்க தான் இதெல்லாம் என்கிட்ட இப்போ காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களே எங்கே இருக்கிறாங்கன்றதை தெரியப்படுத்துவாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். வேட்டு கிரகவாசிகள்னா ஏலியன்களா? அதுங்க பொல்லாதுங்களாச்சே. இந்த சம்மந்தி சும்மாவே இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் இந்த ஏலியன்களை பொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தெரியுதுங்களா? ஏலியன்கள் நாங்கள் சொந்தக்காரங்க. இனிமேல் அங்கே பொல்லாதுங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள். இனிமேல் ஏலியனை யாருன்னா பொல்லாதுன்னு சொன்னீங்க, அவ்வளோதான் நீங்க.